எடப்பாடியார் அதுக்கு மேலே அம்மாவுக்கு ஒரு படி மேலே பொங்கலுக்கு 2500 கொடுத்தாரு. இந்த வருஷம் பொங்கலுக்கு கொடுத்தாங்க, காசு கொடுத்தாங்க 2 வருஷமா இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்க 3 புயல், கடுமையான புயல், 4 லட்சம் கம்பம் போச்சு. 4 லட்சம் கம்பத்தை ஒரே மாசத்துல மாற்றணும். இந்தியாவிலேயே எங்க எல்லாம் அந்த ஒரு புயல் வந்து நம்ம தமிழகத்தை தாக்கியும் போது அவ்வளோ பெரிய புயலை நம்ம வந்து சமாளித்து ஒரே மாசத்துல வந்து கரண்ட் எல்லாம் மக்கள் இயல்பு வர அளவுக்கு நம்ம செஞ்சோம். அது மட்டும் இல்லை, கடுமையான வறட்சி வந்துச்சு. எடப்பாடியார் நிர்வாகத்தில் கடுமையான வறட்சி, தண்ணியே இல்லை, போரில் இருக்க போட்டோம், குடிக்கிறது கூட தண்ணி இல்லை. அந்த பிரச்சனையெல்லாம் சமாளித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனா வந்துச்சு. 2 வருஷம் பயங்கரமான கொரோனா. அரசு அதிகாரிகள்லாம் வேலைக்கு வர மாட்டாங்க. வேலைக்கு வராமே சம்பளம் கொடுத்தாரு. பஸ் கண்டக்டர் எல்லாருமே தெரியும். கிட்டத்தட்ட இந்த 3 பெரிய ஆபத்தை வந்து சமாளிச்சது வந்து எடப்பாடியார் வந்து மிகப்பெரிய சாதாரண சாதனை இல்லை. ஒரு புயல் நல்ல புயல் ஒன்று அடிச்சா கூட இந்த கவர்மெண்ட்டே நடக்காது, கவர்மெண்ட்டே காலியாகிடும். அந்த அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி இல்லை அவங்களுக்கு வந்து அந்த புயலை எதிர்கொள்ள கெப்பாசிட்டி கூட கிடையாது. அம்மா அவர்கள் வந்து அந்த அளவுக்கு மந்திரிகளை தயார் நிலையில் வச்சிருந்தாங்க. அது